ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021ல் ரிலீஸ் ஆன மவுஸ்ன்ற ஒரு கொரியன் டிடெக்டிவ் சீரியஸோட 11வது எபிசோட தான் பார்க்க போறோம். எப்படியோங்க ஒரு வழியா அரை கடலை கடந்து அடுத்த கடலை காலடி எடுத்து வச்சாச்சு. இப்படியே இன்னும் மீதி இருக்க 9 எபிசோட அடிச்சு புடிச்சு முடிச்சிட்டேன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல சீரியஸை கொடுத்த திருப்தி எனக்கு கிடைச்சிரும். அப்புறம் இது எவ்வளவு மாசான சீரியஸ்னு உங்களுக்கு சொல்லி தெரிய வேணாம். பார்க்காம யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம பண்ண 10 எபிசோடோட வீடியோ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியா மேல கார்ல மொத்தமா கொடுத்துருங்க, கண்டு கொள்ளுங்கள். சோ போன எபிசோட் நம்ம எது வரைக்கும் பார்த்தோம்? ரீசெண்டா நடந்த நாட் மர்டர் கேஸ், அதோட 25 வருஷத்துக்கு முன்னால இதே பேட்டர்ன்ல கயிறெல்லாம் கட்டப்பட்டு எலும்பு கூட கிடைச்ச ஒரு பொண்ணு ஆங்கிரிகாப்போட பொண்ணுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அது ஜாங்குன்ற ஒரு ஆளோட பொண்ணுன்னு கதைக்கிழமே மாறிச்சா. அப்போ இப்போன்னு இந்த கொலையெல்லாம் பண்ணது பெரியவுன்னு சொல்லி அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. அவர் தான் குற்றவாளின்னு நினைச்சு அவரை ஜாங் கொன்னுட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் தானே தெரிய வருது உண்மையான கொலைகாரன் பெரியவோ இல்ல, அவரோட பையனான சின்னவுன்னு. சின்னவு சாதாரண ஆளா? அவன் 12 வயசுலயே ஜாங்கோட பொண்ணை கொன்னதோட மட்டும் இல்லாம சொந்த அம்மாவையே ஹாஸ்பிட்டல்ல மேல இருந்து கீழே தள்ளி விட்டு கொன்னவன். அவன் அரெஸ்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது எவிடன்ஸ் எல்லாம் சரியா இல்ல. அப்புறம் இன்ஸ்பெக்டர் உசுரை கொடுத்து விசாரிச்சு சின்னவோட அங்கிள் வீட்டுக்கெல்லாம் போய் அங்க ஒரு இடத்துல பள்ளம் ஒன்னதுல இது வரைக்கும் கிடைக்காத 0:0 பாடி. போன எபிசோட்ல இன்ஸ்பெக்டர் ஒரு பொண்ணை தேடி போனாரு. அந்த பொண்ணோட பாடின்னு 2 பாடிஸ் கூடவே மர்டர் வெப்பன்லாம் கிடைச்சது. சிக்கனாண்டா சீனாத்தானான்னு அரெஸ்ட் பண்ண பார்த்தா போலீஸ் கண் பார்வையில இருந்து தப்பிச்சிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோ நாட் மர்டர் கேஸ்லாம் விட்டுருங்க, அது இல்லாம பழைய கில்லர் ஒரு பேட்டர்ல கொலை பண்ணுவான்ல, அதாங்க ஆளுங்களை கொலை பண்ணிட்டு நடுவரல மட்டும் ஒரு பக்கமா திருப்பி வைப்பான். விரல் திரும்பி இருக்க இடத்துல சிலுவை இருக்குமே, அதே பேட்டர்ன்ல இப்ப மறுபடியும் 2 கொலைகள் நடக்க ஆரம்பிச்சுது. புது டாக்டர் செத்தும் அதே பேட்டர்ன்ல கொலைகள் நடக்குதுன்னா அப்ப அவன் உண்மையான கில்லர் இல்ல. உண்மையான கில்லர் இன்னமும் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். எப்படியாவது நம்ம அவனை புடிச்சிட்டா நம்ம மண்டைக்குள்ள இருக்க மூளை ஒரு சீரியல் கில்லரோட மூளை இல்லன்னு கொஞ்சமாச்சும் மனசை தேத்திக்கலாம் அப்படின்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோவோட ஃப்ரெண்டு கட்டிக்க போற பொண்ணை அட்டாக் பண்ண சின்னவு ஹீரோ கையில மாட்டிக்கிட்டான். சரி, பழசு புதுசு எல்லா கொலையையும் இவன் தான் பண்ணிருப்பான்ற ஆங்கிள் யோசிச்சு உண்மையை சொல்றான்னு அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கும் போது ஹீரோவையே அறியாம இவருக்குள்ள இருந்து வெளியே வந்த மிருகம் உசுப்பேத்தி கழுத்தை இன்னும் டீப்பா நெருக்கி வச்சதுல சின்னவு செத்தே போயிட்டான். அதுக்கப்புறம் தானே ஹீரோவோட மண்டைக்குள்ள மணி அடிச்சுது. இதுக்கு முன்னால வரைக்கும் புது டாக்டர் யாரையும் கொலை பண்ண மாதிரியான விஷுவல்ஸ் எல்லாம் ஹீரோ பார்க்கல. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் விக்டிமா அடிக்கிற மாதிரி மட்டும் தான் பார்த்தாரு. இப்போதாங்க ஃபர்ஸ்ட் விக்டிம்ல ஆரம்பிச்சு பாட்டியோட கொலை வரைக்கும் புது டாக்டர் பண்ண எல்லாம் ஹீரோவுக்கு விஷுவலா தெரிய, சித்தப்பா ஏமாத்தி போட்டானுங்க சித்தப்பா, புது டாக்டர் தான் உண்மையிலே கில்லர் போல சித்தப்பா அப்படின்னு ஹீரோ உறைஞ்சு போறப்போ செத்த புது டாக்டரே ஹீரோவுக்கு முன்னால இமேஜினேஷனா வந்து நின்னு, நாப்பா ஃபர்ஸ்ட் மர்டர் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சா அப்படின்னு ஹீரோவை கலாய்ச்சான். அதோட எபிசோட முடிச்சாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதாங்க இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். சீரியஸா வேற லெவலான ட்விஸ்ட் எல்லாம் உள்ள வெயிட்டிங், மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சட்டு புட்டுன்னு உள்ள போவோம் வாங்க. எபிசோட ஓபன் பண்ணா பல எபிசோடா நம்ம கண்ணுல காட்டாமலே வச்சிருந்த இந்த சைக்கோ பையன் இருக்கான்ல, சொந்த ஃபேமிலியவே கொலை பண்ண மாதிரி நம்ம பார்த்தோமே, அவனோட பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த பிளாஷ்பேக் அப்பலாம் அவன் அவனோட குடும்பத்தை கொலை பண்ணல. ஆனா தனியா ஒரு காட்டுக்குள்ள போய் அங்க நாயோ பூனையோ கருமாந்திரமோ ஏதோ ஒரு மிருகத்தை கழுத்தறுத்து கொன்னு போட்டு வச்சிருக்கான். அப்ப இங்க வந்த பையனோட கிளாஸ்மேட் சைக்கோ பையனோட கையில அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஐயோ என்னடா இவ்வளவு ரத்தம் வருது அப்படின்னு பாசமா அந்த கையை பிடிக்க, ஒழுங்கா போயிடு அதான் உனக்கு நல்லது, இங்க நிக்காதன்னு சைக்கோ பையன் மிரட்டுறான். அப்பவுங்க கிளாஸ்மேட் பயந்தெல்லாம் வரல, பக்கத்திலேயே ஒரு செடியை பிச்சு அதுல சார் எடுத்து அத சைக்கோ பையனோட கையில வச்சு துணியை போட்டு கட்டுறான். ஏண்டா ஸ்கூல்ல நான் முயல அறுத்து போட்டதுக்கு அப்புறம் யாருமே என்கிட்ட பேசல, எல்லாருமே என்ன பார்த்து பயந்தாங்க, நீ மட்டும் எப்படி பயமே இல்லாம என்கிட்ட வர அப்படின்னு சைக்கோ பையன் கேக்குறான். ஒரு முயலை கொன்னதுக்காக உன்னை பார்த்து பயந்து உன்னை ஒதுக்க முடியுமா? எனக்கு உன்னை பார்த்து பயம்லாம் இல்ல, ஆனா இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் கொலை பண்ணாதரா, அது ரொம்ப பாவம் அப்படின்னு கிளாஸ்மேட் அக்கறையா பேசினதும், சே நம்மளே இவன மாதிரி நார்மலான ஒரு பையனா வளர்ந்துருக்கலாம், ஏன் நான் மட்டும் பிறக்கும் போதே சைக்கோ பேத்தா பிறந்துட்டேன் அப்படின்னு சைக்கோ பையன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே இங்க சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டுக்கு வராங்க. சின்ன ஊவை கொலை பண்ணி போட்ட ஹீரோ புது டாக்டரோட இமேஜினேஷனை பார்த்துட்டு அரக்க பறக்க வீட்டுக்கு வந்தவர், ஐயோ போச்சு அம்மா போச்சு ஐயா போச்சு நான் ஒரு கொலை பண்ணிட்டேன், இப்ப என்னடா பண்றதுன்னு பதறிட்டு இருந்தா இங்கேயும் புது டாக்டரோட இமேஜினேஷன் ஃபாலோ பண்ணிட்டே வந்துருச்சு. என்னாஜி எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மர்டரு? அவன் கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணும்போது நம்ம தாண்டா ராஜா, நமக்கு கீழே இருக்கவன்லாம் தூக்குவாண்டா கூஜான்னு கெத்தா இருந்திருக்குமே அப்படின்னு வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சிரான். இங்க பாடுறா, நான் ஒன்னும் அவனை வேணும்லாம் கொலை பண்ணல, ஃபர்ஸ்ட் அவன் தானே என்ன கொல்ல பார்த்தான், என் உயிரை காப்பாத்திக்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக நான் அவனை கொலை பண்ணேன், மிச்சபடி நான் ஒன்னும் கொலைகாரன்லாம் இல்ல அப்படின்னு ஹீரோ அவருக்கு அவரே சமாதானம் சொல்லிக்க முயற்சி பண்ணாலும், ஆடா சூப்பரா இருக்குது நீ ஓட்டுற ஓலா ஆட்டோ, செல்ஃப் டிஃபென்ஸுக்காக கழுத்தை பிடிச்சி நெருக்கிறவனா கழுத்தை நெரிக்கும் போது சிரிச்சுக்கிட்டே ரசிச்சு ருசிச்சு அதை பண்ணுவான், ஒத்துக்கோ நீ ஒரு கொலைகாரன் ஆயிட்டன்றத ஒத்துக்கோ அப்படின்னு பேசி பேசியே வெறுப்பேத்த, ஆண்டவா இந்த மறுமணம் பண்ண மரங்கொத்தி பறவைக்கு ஏதாச்சும் ஒரு கூலிய கூடாம்பா, இவனும் கொலைகாரனா இருந்து செத்துட்டு என்னையும் கொலைகாரனாக்க பாக்குறான் அப்படின்னு சாபத்தை வாரி வழங்கின ஹீரோ, இனிமேலும் இந்த குற்ற உணர்ச்சியோட ஒரு நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியாது, ஸ்ட்ரைட்டா ஸ்டேஷன் போய் சரண்டர் ஆயிடலாம்னு ஹீரோ ஸ்டேஷன் போனா
அங்க இருக்க போலீஸ் எல்லாம் காணாம போன சின்ன ஊ எங்கன்னு காட்டு கழுகு மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஹீரோ நான் அவனை கொன்னுட்டேன்னு சொல்ல சம்பவ இடத்துக்கு எல்லாரும் போனா அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். நேத்து நைட்டு ஹீரோ கொன்னு போட்டு வந்த சின்ன ஊவோட பாடிய இங்க காணோம். அது மட்டும் இல்லங்க, ஹீரோவும் அவனும் சண்டை போட்டதுக்கான அடையாளமும் இல்ல. அவ்வளோ ஏன் ஹீரோவோ இல்ல சின்ன ஊவோ ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க இங்க இருந்திருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஆளோட ஃபிங்கர் பிரிண்ட் ஆச்சு கிடைக்கணும்ல. அது கூட இல்ல. மொத்தத்துல இடமே வழிச்ச வாழையில மாதிரி அவ்வளோ கிளீனா இருக்கு. சோ போலீஸ் எல்லாம் ஹீரோவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால தானே பிரெயின்ல சர்ஜரி நடந்துச்சு, அதோட சைடு எஃபெக்டா இவனா ஏதாச்சும் ஒன்ன இமேஜின் பண்ணிக்கிறான் போல. நமக்கு தான் டைம் வேஸ்ட்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வாப்பான்னு ஹீரோ அனுப்ப. இதுக்கு நடுவுல இது வரைக்கும் ஹீரோ ஒரு டொக்கு ஸ்டேஷன்ல தானே சின்ன போலீஸா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இப்ப ஹீரோவை எவிடன்ஸ் டீமுக்கு, அதாவது இன்ஸ்பெக்டர் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்காரோ அதுக்கே ஹீரோவை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அதை இன்ஸ்பெக்டர் ஹீரோவுக்கு கால் பண்ணி சொல்றப்பதான் ஹீரோ அவரோட வீட்டுக்கே வராரு. நேத்து நைட்டு என்னென்னமோ ஆச்சு, ஹீரோ ஒரு ஆளை கொலைலாம் பண்ணாரு. ஆனா கொலை நடந்ததா சொன்ன ஸ்பாட்டுக்கு போனா எதுவுமே இல்லன்றாங்க. அப்படி பார்த்தா நேத்து நைட்டு எதுவுமே நடக்கல போல. நம்ம தான் எல்லாம் நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறோம். விடு ஃப்ரீயா விடு, தட்டி விடு, இனிமேல் எதை பத்தி யோசிக்காம வேலையை பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் நிதானத்துக்கு வர சில பல எபிசோடுக்கு முன்னால ஹீரோ ரோட்டோரமா இருந்த ஒரு பூனையை காப்பாத்தி வீட்டுக்கு கொண்டு வந்தாருல்ல. கேப்ல ஹீரோக்குள்ள இருக்க மிருகம் அந்த பூனையை கொல்ல கூட பார்த்துச்சு. இப்ப அந்த பூனை கத்துது சோறு வைக்க போனா பூனை ஹீரோவை என்ன முறைக்குதுன்றீங்க? போதுண்டா எப்பா, நீ என்ன கூட்டிட்டு வந்து வாழ்க்கை கொடுத்த வரைக்கும் போதும், இனிமேல் நான் வாழா வெட்டியாவே இருந்துக்கிறேன், ஏன் கிட்டேயே வராதன்ற மாதிரி முறைக்குது. அண்ணன் தெரியாம பண்ணிட்டேன்டா கண்ணா, இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹீரோ பூனைக்கு சமாதானம் சொல்றப்பதான் பக்கத்துல இருக்க குருவி குண்டை பாக்குறாரு. ஒரு ரணகல்லமான விஷயம் ஹீரோவுக்கு ஞாபகம் வருது. சர்ஜரி முடிஞ்சு ஹீரோ கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் கூண்டுல குருவி கத்திட்டு இருந்துச்சுன்னு இந்த ஆள் தானே அந்த குருவியோட கழுத்தை திருப்பி வெளியவே போட்டான். அப்பெல்லாம் ஹீரோவுக்கு அது ஞாபகம் வரல. இப்ப கூண்டை பார்த்து தான் ஞாபகமே வருது. கன்ஃபார்ம் பண்ணிக்க ஹாஸ்பிட்டல் போய் விசாரிச்சா ஆமாங்க, யாரோ குருவியை கொன்னு கீழே கார்டன்ல போட்டு வச்சிருந்தாங்க. நான் தான் பாவமா இருக்கேன்னு எடுத்து புதைச்சேன். நான் உங்க ஆன்டி கிட்ட இதை பத்தி சொன்னேனே, அவங்க உங்கள்ட்ட எதுவும் சொல்லல அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஆள் சொல்லிட்டு போயிடுறான். அருமை. சோ நமக்கு ஞாபகம் வந்ததெல்லாம் உண்மைதான். நம்ம தான் குருவியோட கழுத்தை திருப்பி போட்டிருக்கோம். இப்படி பார்த்தா நம்ம சின்ன பூவையும் கொலை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு உண்டு. செக் பண்ண போன போலீஸ் எதையோ மிஸ் பண்ணிட்டாங்க போல. ஒரு தடவை நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம்னு ஹீரோ எங்க வச்சு சின்ன பூவை கொலை பண்ணாரோ ஸ்பாட்டுக்கு போய் இடத்தையே தரவா செக் பண்ண அங்க நிறைய மரப்பலகலாம் இருக்கு. அதை தூக்குனா கீழே ஒரே கரியா இருக்குங்க. நேத்து ஹீரோவும் சின்னவும் சண்டை போடும்போது அங்க ட்ரம்ல விறகெல்லாம் போட்டு எரிய வச்சிருப்பாங்க. சண்டையில அது கீழே விழுந்து அதனால ஏற்பட்ட கரிதான் இது. சோ ஹீரோவும் சின்னவும் இங்க சண்டை போட்டிருக்காங்கன்றது கன்ஃபார்ம். ஆனா பாடி எங்க போச்சுன்றது தான் மர்மமே. இதுக்கான விடையை யோசிச்சுக்கிட்டே ஹீரோ வெளியே வந்தா அங்க யாரோ ஒருத்தவங்க ஒளிஞ்சு நின்று ஹீரோவை வாட்சா விட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ போனதுக்கு அப்புறம் ஒளிஞ்சிருந்து பார்த்தவங்க யாருக்கோ கால் பண்ணி அவனுக்கு விஷயம் தெரியற மாதிரி இருக்கே அப்படின்னு போட்டும் விட அப்படியே இந்த சீன்ல இருந்து நேத்து நைட்டு நடந்த சீனுக்கு போறாங்க. ஹீரோ சின்னவா கொலை பண்ணாருல்ல, கொலை பண்ணிட்டு என்ன பண்றதுன்னு புரியாம வெளியே வந்ததும் அதுக்கப்புறம் உள்ள போன ஃபாலோவர் இவன் தாங்க. உள்ள சண்டை நடக்காத மாதிரியும் உள்ள எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்காத மாதிரியும் மொத்த இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு சின்னவோட பாடியை கார்ல தூக்கி போட்டு கிளம்பியிருக்கான். யார் சொல்லி பண்ணான்னு இது தெரியல. இதை காட்டிட்டு ஹீரோ கிட்ட வந்தா பஸ்ஸை பிடிச்சி ஹீரோ ஸ்டேஷன் வாசல்ல இறங்கும் போது இவர் கூடவே இறங்க நினைச்ச ஒரு வயசான தாத்தா ஹீரோ மேல மோதிடுறாரு. ரெண்டு பேரும் கீழே விழற மாதிரி காட்டி அடுத்து ஹீரோ மட்டும் தனியா ஸ்டேஷன் போனா ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. பட் பாக்கெட்ல இருக்க போன் எடுத்தா அது ஹீரோவோட போனே இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒரு தாத்தா ஹீரோ மேல விழுந்தாருல்ல, நேக்கா அவரோட போனை வச்சுட்டு தவறி விழுந்த ஹீரோவோட போனை அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஹீரோவோட போன்ல இருந்து தான் இப்ப இந்த போனுக்கு காலே பண்ணிருக்காரு. யாருங்க நீங்க, என் போனை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னு ஹீரோ கேட்க நான் யாரு என் போன் எடுத்துட்டு போனான்றதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம தான் சின்ன ஊவை கொலை பண்ணோம். ஆனா போலீஸை கூட்டிட்டு போறப்போ எப்படிரா பாடியை காணோன்னு அதை தானே நீ யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கான பதில் உனக்கு தெரியணும்னா நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்ன மீட் பண்ணு. தனியா வரணும். நான் உனக்கு போன் பண்ணதை கூட நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அது உன் ஆன்டியா இருக்கட்டும், உன் போலீஸ் டீமா இருக்கட்டும், உனக்கு சர்ஜரி பண்ண டாக்டர்ஸா இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு வயசானவர் சொல்ல ஹீரோவோட ஆன்டி கொண்டு பேசுறவருக்கு தெரியுதுன்னா அப்ப ஹீரோவை பத்தியும் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி யாரு என்னதான் சொல்றான்னு போய் பாப்போமே அப்படின்னு ஹீரோ வயசானவர் சொன்ன இடத்துக்கு போய் உட்கார்றாரு. திடீர்னு ஹீரோவுக்கு பின்னால வந்தவங்க துணியை ஹீரோ மூக்கல பத்தி மயக்கிடுறாங்க. கண்ணை முழிச்சா எங்க இருக்கோன்னே தெரியல. பஸ்ல ஹீரோ அடிச்ச வயசானவரும் அங்கதான் இருக்காரு. இங்க அலற உற ஒரு ட்விஸ்ட் என்ன தெரியுங்களா, உண்மையாகவே அவர் வயசானவரே இல்ல, அந்த மாதிரி வேஷம் போட்டிருக்காரு. இப்ப போட்டிருந்த வேஷத்தெல்லாம் அவுக்க வேஷத்துக்கு பின்னணியில இருந்தால் புது டாக்டர் கையால செத்து போனதா நினைச்ச பழைய டாக்டருங்க. இன்னும் இந்த ஆள் சாகவே இல்ல. இவரை பத்தி ஹீரோவுக்கும் தெரியும். யோ உயிர் வந்த ஊதுவத்தி, நீ செத்துட்டதான ஐயா, எப்படியா உயிரோட வந்தன்னு ஹீரோவுக்கு ஷாக்கு. நீ அதை கேட்கவா வந்த? சின்ன ஊவோட பாடி எப்படி காணா போச்சுன்னு தானே கேட்க வந்த.
அதை மட்டும் கேளுன்னு பழைய டாக்டர் அப்ப நடந்த கதையை பத்தி சொல்லவே மாட்டாரு. எப்படியோ சின்னவுவோட பாடி காணாம போனதுக்கு பழைய டாக்டர் தான் காரணம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஹீரோவே என்ன நினைச்சாரு, நம்ம சின்னவுவோட கழுத்தையே பிடிச்சி நடிச்சிருந்தாலும் பாடியே காணோம், சோ அவன் உயிரோட தான் இருப்பான்னு நினைச்சாரு. அதுக்கேத்த மாதிரியே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ பாத்துருப்பாங்க. ஹீரோ சின்னவு கிட்ட சண்டை போடுறப்போ சின்னவு என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தானோ அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளிநாட்டுக்கு இல்லீகலா போற ஒரு போட்ல அந்த ஆள் ஏறி இருப்பான். சோ போலீஸ் ஹீரோ எல்லாருமே சின்னவு வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனதா நினைச்சாங்க. ஆனா பெரிய டாக்டர் என்ன சொல்றாரு, நீ சிசிடிவி கேமரால அவன் மூஞ்ச பாத்தியா? இல்ல போட்டிருந்த ட்ரெஸ்ஸை மட்டும் தானே பார்த்த. சோ போலீஸை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலா சின்னவு வெளிநாட்டுக்கு ஓட்டான். பட் நேச்சுரலா அவன் எங்கேயாவது கடலுக்கு அடியில கனவா மீனை பிடிச்சிட்டு இருப்பான். அதாவது சின்னவுவோட பாடியை கல்ல கட்டி கடல்ல இறக்கிட்டாங்க போல. அதைத்தான் பழைய டாக்டர் பாலிஷா சொல்றாரு. இதெல்லாம் சொன்ன டாக்டர், இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீ மறைக்காம உண்மையை சொல்லணும். சின்னவுவை கொலை பண்ணும்போது உனக்குள்ள வந்த ஃபீலிங் எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் நீ அனுபவிக்காத ஒரு அரக்கத்தனமான அதே சமயம் புத்துணர்ச்சி எல்லாம் பொங்குற அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு தானே? இருந்திருக்கும். அதுக்கு காரணம் உன் மண்டைக்குள்ள வைக்கப்பட்டிருக்க கில்லரான புது டாக்டரோட பிரெயின் தான். சர்ஜரி நடக்கும்போது உன் பிரெயின்ல எந்த இடம் டேமேஜ் ஆயிருந்துச்சோ புது டாக்டரோட பிரெயின்ல இருந்து அதை மட்டும் தான் உனக்கு எடுத்து வச்சாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உன் பிரெயின்ல புதுசா வந்த அந்த சின்ன பார்ட் உன்னோட முழு பிரெயினையுமே ஆக்கிரமிச்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு புரியுதா? நீ ஒரு கொலையோட நிறுத்த மாட்ட. பண்ற ஒரு கொலையில நீ அளவுக்கு அதிகமான ஆனந்தத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த கொலை பண்ணணும்னு உனக்குள்ள தானா தூண்டும். உன் மூளை ஒன்ன முச்சந்தில நிறுத்தாம விடவே விடாது. எப்படியும் நீ இன்னொரு கொலை பண்ணுவ. ஏன் யாரையோ கொலை பண்ணிட்டு குற்ற உணர்ச்சியில கூனி குறுகிறதுக்கு பதில் நான் சொல்றதை கேட்டேன்னு வையேன், உன்னோட இந்த கொலை பண்ற மூளையவே நம்ம நல்லதுக்கு யூஸ் பண்ணலாம். இனிமேல் நீ யார் யாரெல்லாம் பார்த்து அவங்கள யாராச்சும் ஒருத்தவங்க சைக்கோபேத்தா இருப்பாங்களோன்னு உனக்கு சந்தேகம் வருதோ அவங்களோட டிஎன்ஏ கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் என்கிட்ட எடுத்துருவா. அவங்க சைக்கோவா இல்லையான்னு நான் சொல்றேன். சைக்கோவா இருந்துட்டா அவங்க சங்க கடிக்கிற வேலையை நீ பாத்துக்கோ. கொலை பண்ணணும்ன்ற உன்னோட ஆசையும் தீந்துரும். ஒரு சைக்கோவை சாவடிச்ச சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும். இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதப்பா. சைக்கோபேத்தா இருக்கவனுங்கெல்லாம் சாக வேண்டியவனுங்க. அவனுங்க உயிரோட இருக்க வரைக்கும் எல்லாருக்கும் தொல்லை தான் அப்படின்னு டாக்டர் மூச்சை பிடிச்சு 3 நிமிஷமா பேசியும், யோ செத்து பொழைச்ச செங்கல என்ன அழகா பிரெயின் வாஷ் பண்றியா நீ? உன் பேச்சை கேட்கறதுக்கு என் நெத்தியில் என்ன கிறுக்கன் எழுதி ஒட்டி வச்சிருக்கா? ஓயாயோன்னு ஹீரோ பழைய டாக்டர் சொல்றத மதியாமலே வீட்டுக்கு வந்துடுறாரு. இதுக்கு அடுத்த சீன்ல ரிப்போர்ட்டர் டிவில ஒரு ஷோ பண்ண போறா. அதுக்கு கெஸ்டா இன்ஸ்பெக்டரோட அசிஸ்டன்ட் ஒருத்தன் இருக்கான்ல, அவனை கூப்பிட்டுருக்காங்க. அது அசிஸ்டன்ட் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே, வழி செலவுக்கு வர பணம் இல்ல, இன்ஸ்பெக்டர் எனக்காக பணம் ஏதாச்சும் வச்சிருக்காரான்னு பாப்போம் அப்படின்னு இன்ஸ்பெக்டரோட டேபிள பார்க்கும்போது அங்க ஒரு 1000 ரூபாய் நோட்டு இருக்கு. இது என்ன நோட்டுன்னு ஸ்ட்ரைக் ஆகுதா உங்களுக்கு? ஹீரோயினோட சின்ன வயசுல டம்மி பீஸால அவளுக்கு ஏதோ ஒன்று ஆனதும் டம்மி பீஸா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதே இன்ஸ்பெக்டர் தான். சின்ன பொண்ணான ஹீரோயின் இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு இந்த பணத்தை வச்சுக்கோங்க, அவன் என்னைக்கு ரிலீஸ் ஆகுறானோ எனக்காக நீங்க அவனை கொலை பண்ணுங்கன்னு சொல்லிருப்பா. அதுல அவன் கைய வச்சதும் உள்ள வந்த இன்ஸ்பெக்டர் பொங்கி ஏஞ்சாரு பாருங்க. அட தானா வந்த தர்த்தரம் சுழிய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா நீ? இது எவ்வளவு பெரிய ஸ்பெஷலான நோட்டு தெரியுமா அப்படின்னு இந்த நோட்டுக்கான வரலாறெல்லாம் இன்ஸ்பெக்டர் சொல்ல, ஹீரோயினோட பேர் உள்ள வரல, சும்மா ஒரு சின்ன பொண்ணு கொலை பண்றதுக்காக இது எனக்கு ஃபீஸா கொடுத்தான்னு சொன்னதும் இது அங்கேயே இருந்த ஹீரோவும் கேட்டுறாரு. இன்னொரு பக்கம் ரிப்போர்ட்டரோட ஷோ நடந்து முடியுதா? அடுத்த வாரம் நடக்க போற ஷோல டம்மி பீஸ பத்தி தான் பேச போறாங்க. அதை சொல்லிட்டு தான் அவ ஷோவே முடிகிறா. நான் தான் இப்ப சொன்னனே, டம்மி பீஸா அரெஸ்ட் பண்ணதே இன்ஸ்பெக்டர் தான். சோ அடுத்த வாரம் நடக்க போற ஷோவுக்கு அவரையும் கூப்பிடுங்க, இன்னும் நிறைய தகவல் வெளியே வரும் அப்படின்னு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயின், இவங்க ஏரியால ஒரு குடிகார அம்மா இருக்கு. புருஷன் டைவர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே அதோட குட்டி பொண்ணை கண்டுக்கிறதே இல்ல. ஹீரோயின் தான் குடிகார அம்மாவுக்கு புத்திமதி எல்லாம் சொல்லி குட்டி பொண்ணை படிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறா. இப்படி குடும்பமே கும்பல் குடி குஜாலா இருக்கிறத ஒரு ஓரமா நின்னு டம்மி பீஸும் வெறிக்க வெறிக்க பாக்குறாங்க. என்ன பண்ண காத்துட்டு இருக்கானோ ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். கொல்லி கண்ண அவன் கண்ணுல தீய வைக்க ஹீரோயினா அப்படி பாக்குறான். இது முடிய ஹீரோயின் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறா. அவ வேலை செய்யற இடத்துக்கு இவ கூட படிச்ச சில பொண்ணுங்க வராங்க. அதுல ஒருத்தி ஏற்கனவே ஹீரோயினை பத்தி புறணையெல்லாம் பேசி ஹீரோயின் அவ மூக்க வச்சிருப்பா. அது பஞ்சாயத்தாயி பாட்டி கூட ஸ்கூலுக்கே போய் ஏன் பேத்திய பத்திய புறணி பேசுனீங்களான்னு அம்மா பொண்ணோட முடிய பிடிச்சி ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டுச்சு பாருங்க. அந்த பொண்ணு தான் இவ. பாட்டி செத்ததும் ஹீரோயின் படிப்பு நிறுத்திட்டா. இப்ப ஹோட்டல்ல வேற வேலை செய்யறாள். சோ அந்த பொண்ணு அவ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஹீரோயினை கலாய்ச்சிட்டு போயிடுறா. கடுப்புல ஹீரோயின் முட்டை குடிச்சு இங்கேயே மட்டையாவ இவளை கூட்டிட்டு போக ஹீரோ வந்தா போதையில இருக்கால. சோ லைட்டா நீலாம் எதுக்குடா என் கூடவே சுத்துற? ஒரு பொண்ணு நானே உன்னை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். அதை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சியா? அப்படிலாம் ரொமான்ஸ் பண்ணதும் ஹீரோ குண்டு கட்டியா தூக்கிட்டு வந்து ஹீரோயினா அவளோட வீட்டுல போடுறாரு. பாட்டி சாகறதுக்கு முன்னாலேயே எனக்கு அப்புறம் நீதான்ப்பா என் பேத்திய பாத்துக்கணும்னு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க. இவளை என்னதான் பண்றதுன்னு தூங்கிட்டு இருந்த ஹீரோயினை ஹீரோ ஆசையா பாத்துட்டு இருக்கப்போ வந்துட்டாங்க உள்ள இருந்த அரக்கம் வெளிய. என்னடா நீ, உனக்கு முன்னால ஒரு பொண்ணு படுத்துட்டு இருக்கா, கழுத்து வேற பார்க்க பாலிஷ் பண்ண பளிங்கு கல்லு மாதிரி வழ வழன்னு இருக்கு, கைய வச்சமா நெரிச்சு கதைய முடிச்சமான்னு இல்லாம அவளை
அவளை என்னமோ பாசமா பாத்துட்டு இருக்க, கழுத்துல கைய வெயி, கழுத்தை நெறின்னு ஹீரோவை படா பட்டுது. ஹீரோவும் ஹீரோயின் கழுத்துக்கிட்ட கையை எடுத்துட்டு போயிடுறாரு. டக்குன்னு நல்லவன் வெளியே வந்து ஹீரோ நிதானமாக, அப்பவே பழைய டாக்டர் சொன்னான், இப்படியே போச்சுன்னா உன் ஃபேமிலியில ஒரு ஆளையோ இல்ல நீ ரொம்ப காதலிக்கிற ஒரு ஆளையோ உனக்கே தெரியாம கொலை பண்ணிடுவேன்னு, நடந்துரும் போலியேடா அப்படின்ற சோகத்தோட ஹீரோ ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருக்க. அதுக்குள்ள இந்த பக்கம் ஹீரோயின் கண்ணை முடிச்சிட்டா. ஹீரோ போகும்போது அவரோட போனை மறந்து வச்சிட்டாரு போல. போனை பார்த்ததும் தான், அடடா போதையில இருந்த நம்மள இவன் தான் கூட்டிட்டு வந்தானா, இவன் கிட்ட வேற கன்றாவிய பேசி தொலைஞ்சிட்டமேடா, சரி போனையாச்சும் எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படின்னு போனோட வெளியே வந்த ஹீரோயின் ரோட்டோரமா நடந்து போயிட்டு இருந்த ஹீரோவை பாத்துடுறா. ஹீரோயின் இந்த பக்கமா இருக்கா, ஹீரோ அந்த பக்கமா இருக்காரு. ரோட கிராஸ் பண்ணி தானே போனை கொடுக்கணும். அப்படி ரோட்டை கிராஸ் பண்றப்போ ஹீரோயினோட கால் ஸ்லிப் ஆகி அவ போட்டிருந்த ஒரு ஷூ கழண்டுக்குது. அதை எடுக்க திரும்பினா டம்மி பீஸ் ஹீரோயின் கிட்ட வரான். சேம் டைம் நடந்து போயிட்டு இருந்த ஹீரோவும் பின்னால திரும்பி அவங்கள பாக்குறாரு. அது இல்லாம ரிப்போர்ட்டர் ரோட்ல கார்ல வந்துட்டு இருந்தவ காரை நிறுத்தி அவளுமே அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறா. டம்மி பீஸ் என்ன சொன்னாலாம் தெரியல. ஹீரோயினோட காது கிட்ட போய் முணுமுணுன்னு என்னமோ ஒன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வரான். ஹீரோவுக்கு இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பாட்டி சொன்ன ஒரு கதை ஞாபகம் வருது. ஹீரோயின் சின்ன வயசா இருக்கும்போது அவ அப்பா செத்துட்டாரு. பாட்டிக்கு அவரு பையன் தானே. பையன் போயிட்டான்ற சோகத்துல குடிச்சு குடலை கருக விட்ட பாட்டி ஒரு நாள் நைட்டு எனக்கு சரக்கு வாங்கிட்டு வான்னு ஹீரோயினை அனுப்பியிருக்காங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு டம்மி பீஸால என்னமோ ஒன்னு ஆயிட்டு இருக்கு. டம்மி பீஸ் மூஞ்ச பார்த்ததுமே ஹீரோ பாயிண்ட புஷ்டாரா. ஹீரோயின் கிட்ட எதையோ பேசிட்டு இந்த பக்கம் வந்தவன் ஒரு நக்கல் சிரிப்போட ரோட்ல எச்சி துப்பிட்டு போயிடுறான். பழைய டாக்டர் என்ன சொன்னாரு, நீ யார சைக்கோபாத்துன்னு நினைக்கிறியோ அவனோட டிஎன்ஏ கிடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்ன மட்டும் என்கிட்ட எடுத்துருவா, அவன் சைக்கோபாத்தா இல்லையான்னு பார்த்து சொல்றேன்னு நான் சொன்னார் இல்ல. அப்போ ஹீரோயினுக்கு தொல்லை கொடுத்தவன் இப்பவும் தொல்லை கொடுக்குற மாதிரி இருக்கேன்னு அவன் துப்பி கீழே இருக்க எச்சிய ஹீரோ கர்ஷிப்ல தொடச்சி எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போக, இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு போன ரிப்போர்ட்டர் அவங்க கிட்ட என்ன சொன்னான்னு கேட்டா ஹீரோயின் சொல்ல மாட்டா. உங்க உளவாளி வேலை எனக்கு தெரியாது, அடுத்த வாரம் டம்மி பீஸை பத்தி பேச போறீங்க, இப்ப என் வாயை கிண்டி ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ எடுத்து அதையும் உங்க டிவி சேனல்ல போட்டு பேர் வாங்கிக்க பாக்குறீங்க, நான் எதையும் சொல்ல தயாரா இல்லைன்னு ஹீரோயின் சொல்ல, சரிமா நீ இப்படி தனியா இருந்தா என்ன அர்த்தம், அவனும் பக்கத்துல தான் எங்கேயோ இருக்கான், என் கூடயாச்சும் வந்து இருந்துக்கோன்னு ரிப்போர்ட்டர் கூப்பிட, ஐய என்ன சும்மா வரவங்க போறவங்களா என்ன உங்க கூட வந்துருங்கன்னே சொல்றீங்க, தப்பு பண்ணது டம்மி பீஸ், அவனுக்கு பயந்து நான் ஒண்ணுமா, நான் இங்க தான் இருப்பேன், எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க கிளம்புங்கன்னு ரிப்போர்ட்டரை அனுப்பிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோ இவருக்கு இன்னுமுமே பழைய டாக்டர் மேல நம்பிக்கை வரல. சோ அவரை டெஸ்ட் பண்ண என்ன பண்றாரு, டம்மி பீஸோட எச்சியோ ஒரு கர்ஷிப்ல எடுத்துட்டு வந்தாருல்ல, அதை ஒரு பிரஷ்ல தேய்ச்சிக்கிட்டு அந்த ஒரு பிரஷ் மட்டும் இல்ல ஸ்டேஷன்ல இருக்க எல்லாரோட பிரஷையும் ஒன்னா ஒரே கவர்ல போட்ட ஹீரோ மொத்தமா எடுத்துட்டு போயிட்டு பழைய டாக்டர்கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இதுல யாரோட டிஎன்ஏ சைக்கோபாத்தோடதுன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ஹீரோ ஒரு செக் வைக்க, யாரே செட்டிங்கா எங்க கிட்டயே விளையாட்டா, போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன்னு பழைய டாக்டரும் சொல்ல, இந்த பக்கம் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல டம்மி பீஸ் ஹீரோயின் கிட்ட வந்து பேசின விஷயத்த ரிப்போர்ட்டர் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறா. வாயால மட்டும் இல்ல, இவ காருக்கு முன்னால தானே ரெண்டு பேரும் நின்னுட்டு இருந்தாங்க. சோ கார் டேஷ்போர்ட் கேமரால டம்மி பீஸ் ஹீரோயின் கிட்ட வந்து பேசினது வீடியோ ஆதாரத்தோட இருக்கு. அதை பார்த்த இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி பரோல்ல வர கைதிகளுக்கு கால்ல ஒரு ஆங்க்லெட் மாட்டி விட்டுருவாங்க, கைதிகள் எங்கெல்லாம் போறாங்க யார்கிட்ட எல்லாம் பேசுறாங்க அப்படின்றத வாட்ச் பண்றதுக்கு நீ ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். அவங்கள்ட்ட போயிட்டு, டேய் பரோல்ல வர கைதிகளை கவனிக்காம அப்படி எந்த மலையட எல்லாரும் இழுத்துட்டு இருக்கீங்க, டம்மி பீஸ் அவனால பாதிக்கப்பட்ட விக்டிம் கிட்டே போய் பேசியிருக்கான், இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு எவ்வளவோ கத்தியும், சார் அவன் பரோல்ல வந்து எந்த தப்பும் பண்ணல சார், அவனால பாதிக்கப்பட்ட விக்டிம் எல்லாம் போய் பாக்குறது தப்பு இல்ல சார், மன்னிப்பு கேட்க கூட தான் போயிருக்கலாம், சும்மா எங்கள்கிட்ட வந்து கத்திட்டு இருக்காதீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றத அவங்க ஒரு மேட்டராவே எடுத்துக்கல. அதோட ஹீரோ கிட்ட வர பழைய டாக்டர் ஹீரோ கொடுத்த எல்லா பிரஷையும் செக் பண்ணிட்டு ரிசல்ட்டை சொல்லி ஹீரோவை மெர்சல் ஆகுறாரு. கிட்டத்தட்ட இவர்கிட்ட 10 பிரஷ் கொடுத்தோம் அதுல டம்மி பீஸோட டிஎன்ஏ எதுல இருந்துச்சோ அந்த பிரஷ் மட்டும் எடுத்து இதுதான் சைக்கோபாத்தோட டிஎன்ஏ, இது யாரா இருந்தாலும் சரி அவனை உயிரோட விடாத, நல்லா கேட்டுக்கப்பா, ஒரு தடவை அவனுங்க தப்பு பண்ணிட்டானுங்கன்னா அவனுங்களால சும்மா இருக்கவே முடியாது, ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ட்ரிகர் ஆகி இன்னொரு தப்ப பண்ணதான் செய்வானுங்க, முச்சு விட்டுருன்னு டாக்டர் சொல்லிட்டு இருக்கும் போதே கிளம்பி ஸ்டேஷன் வந்த ஹீரோ இப்ப வரைக்குமே ஹீரோயினுக்கு சின்ன வயசுல என்னதான் ஆச்சுன்றது அவருக்கும் தெரியல நமக்கும் தெரியல. ஹீரோயினோட கேஸ் ஃபைல்ஸை படிச்சு அதை புரிஞ்சுக்கிறாரு. பாட்டி ஹீரோயினை சரக்கு வாங்க சொன்ன அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் எந்த பாருக்கு வந்தாலும் அங்க டம்மி பீஸும் உட்காந்து இருந்திருக்கான். தனியா வந்த ஹீரோயினை பார்த்ததும் இவனுக்கு ஒரு டெம்டிங். சோ பார்ல இருந்து கிளம்பின ஹீரோயின் கொற்ற மழையில கொடையை பிடிச்சி நடந்துகிட்டே ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்றப்போ அங்க யாரோ ஒரு நாயை செயினை போட்டு கட்டி வச்சிட்டாங்க. பாவம் நாய் மழையில நனைஞ்சிட்டு இருக்கு. ஹீரோயின் நாயை அவுத்தோட கிட்ட போறா. இவளுக்கு பின்னாலே ஃபாலோ பண்ணிட்டு வந்த டம்மி பீஸ் குட்டி பொண்ணான ஹீரோயினை தூக்கி பண்ணக்கூடாததெல்லாம் பண்ணிட்டான். அன்னையில இருந்து தான் ஹீரோயினுக்கு எப்போ மழையை பார்த்தாலும் பயம். அவங்கிட்ட மாட்டி சீரழிஞ்ச ஹீரோயினை இன்ஸ்பெக்டர் தான் காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு இதுக்கு காரணமான டம்மி பீஸ குடல் கலங்க குத்துன்னு குத்திட்டு தப்பு பண்ணவன கோர்ட்ல நிறுத்தினா அவன் ஒரே போடா போட்டான். நான் மனசார இதை பண்ணணும்னு நினைச்சு பண்ணலங்க, சரக்க ஓவரா அடிச்சிட்டேன், அந்த போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டேன், நான் இப்படி ஒரு தப்பு பண்ணன்றத நினைச்சா எனக்கே வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு, துக்கமா இருக்கு, துயரமா இருக்குன்னு ஒரு ஆக்டிங்க போட்டதும்
சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவன் சொல்றதுல ஒரு லாஜிக்கும் இருக்குல்ல. போதை ஓவர் ஆனதுனால இவனையே அறியாம பண்ணிட்டதா சொல்றான். அதை கன்சிடர் பண்ண கோர்ட்ல இருந்த ஜட்ஜும் அவனுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் 10 வருஷம் கவர்மெண்டோட அதாவது போலீஸோட கண்காணிப்பிலே இருக்கணும், ஆனா பரோல்ல வெளியே இருக்கலாம்ன்ற தண்டனையும் கொடுத்துட்டாங்க. தீர்ப்பை கேட்டு பாட்டிகள்லாம் வயிறு எரியுது. ஆனா நல்லா ரத்த சோகம் வந்த நத்த மாதிரியே இருக்கான்ல டம்மி பீஸ். எப்படியோ நடிப்பை போட்டு தப்பிச்சிட்டோண்டான்னு அவனுக்குள்ள ஒரு நமுட்டு சிரிப்பு. இப்படி கேஸ் ஃபைல்ல இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்து படிச்ச ஹீரோவோட கண்ணிலேயே அவ்வளோ கண்ணீர் வருது. அப்படின்னா அவன் ஹீரோயினை என்னென்னலாம் பண்ணிருப்பான்னு பாத்துக்கோங்க. இப்படிப்பட்டவன உயிரோட உள்ளாமா? எப்படி விட முடியும்? சேம் டைம் ஒரே ஆளை 2 பேர் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு இன்ஸ்பெக்டர். சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சின்ன பொண்ணா இருந்த ஹீரோயின் இன்ஸ்பெக்டர் கிட்ட தானே காசை கொடுத்து டம்மி பீஸை கொல்லுங்கன்னே சொன்னான். அந்த பிளாஷ்பேக் நினைச்சு ஃபீல் பண்ணவரு துப்பாக்கியோட டம்மி பீஸ் வீட்டுக்கு கிளம்புறாரு. அவருக்கு முன்னாலேயே ஹீரோ டம்மி பீஸ் வீட்டுக்கு போய் அவன் என்ன பண்றான்றத வேடிக்கை பார்த்துட்டு கரெக்டா ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதாங்க இன்ஸ்பெக்டர் டம்மி பீஸோட வீட்டுக்குள்ளேயே போறாரு. நீ ரிலீஸ் ஆகும் போதே நான் அவங்ககிட்ட சொன்னல, வாழை சுருட்டிட்டு சும்மா ஆடுறா இல்லனா ஒட்ட நறுக்கிடுவேன்னு. எதுக்குடா நேத்து ஹீரோயினை போய் பார்த்த? அவ காதல போய் என்னமோ சொன்னியாமே. என்ன சொன்ன? மரியாதையா சொல்றியா இல்லையான்னு கேட்டு அவன் மூக்குலலாம் பொத்தல் போட்டதும் எப்படி இவன் ஹீரோயின் காதல போயிட்டு குசு குசுன்னு நானும் அதே மாதிரிதான் இன்ஸ்பெக்டர் காதலையும் முணுமுணுன்றான். அப்படி என்னதான் சொன்னானோ வெறியான இன்ஸ்பெக்டர் அவனை படுக்க போட்டு பால் காய்ச்சிட்டு மவனே செத்தடா இன்னைக்கு நீ அவன் தலையில துப்பாக்கி வைக்கிறப்போ டம்மி பீஸோட அம்மா அங்க வந்துடுறாங்க. இங்க சீனை கட் பண்ணா அம்மாவோட ஸ்டேஷனுக்கு போன டம்மி பீஸ் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுறான். நான் எந்த தப்புமே பண்ணலங்க, நானே தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு தண்டனையா இத்தனை வருஷம் ஜெயில இருந்துட்டோம், வெளியே வந்து நல்லவனா திருந்தி வாழலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா இன்ஸ்பெக்டர் என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டாரு. சும்மா சும்மா நோன்றாரு. இன்னைக்கெல்லாம் பாருங்க வீட்டுக்கு வந்து என் தலையில துப்பாக்கியே வச்சிட்டாரு அப்படின்னு அவனும் சொல்லி அவன் அம்மாவையே மிரட்டி தான் கூட்டிட்டு வந்திருக்கான் போல. இப்பவும் கண்ணாலேயே மிரட்டினதும் அவங்களும் இன்ஸ்பெக்டருக்கு எதிராக சாட்சி சொல்லிடுறாங்களா. இன்ஸ்பெக்டரை செல்லுல வச்சுட்டு நீ போயிட்டு வாப்பான்னு டம்மி பீஸா அனுப்புறாங்க. போகும்போது இன்ஸ்பெக்டரை பார்த்து நக்கலா ஒரு லுக்கு விட்டான் பாருங்க. இன்ஸ்பெக்டர்லாம் வெளியே இருந்தா அவன் கண்ணு ரெண்டையும் கையாலே நோண்டி எடுத்துருப்பாரு. பயபுள்ள மிஸ் ஆயிடுச்சு. சோ இன்ஸ்பெக்டர் இங்க மாட்டிக்கிட்டாரு. அந்த பக்கம் ஹீரோ சைக்கோ பார்த்தான டம்மி பீஸ கொன்னு குறவழிய நசுக்கியே ஆகணும்னு முடிவே எடுத்துறாரு. ஒரு கடைக்கு போய் அவனை கொலை பண்றதுக்கான டூல்ஸ் எல்லாம் பொறுக்கி போட்டுக்கிட்டு புஷ்அப் புல்லப் ஜாகிங்னு முடிச்சு கொலை பண்றதுக்காக உடம்பெல்லாம் ரெடி பண்ணாரு. மணி நைட்டு 12 ஆனாதான் மரண யோகத்துக்கான டைம் போல. 12 மணி வரைக்கும் வீட்லயே உட்காந்து இருந்துட்டு டான்னு 12 மணி ஆனதும் டூல்ஸோட டம்மி பீஸ் வீட்டுக்கு போன ஹீரோ செத்தாண்டா சேகரேன்னு வீட்டு கதவை திறந்தா அங்க எதிர்பாராத ஒரு விஷயம். ஆல்ரெடி டம்மி பீஸ் விஷத்தை குடிச்சிட்டு நொர தப்ப படுத்திருக்கான். அவனுக்கு பக்கத்திலேயே ஒரு லெட்டரும் இருக்கு. நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க, அந்த தப்புக்கான பிராய்ச்சிதோ நான் சாகிறது மட்டும்தான், சோ நான் சூசைட் பண்ணிட்டேன்னு எழுதிருக்கான். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்க தாங்க நடக்கும். கொலை பண்ண போன ஹீரோவே அவனை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாரு. நடந்ததை பார்த்து ஹீரோவோட எண்ணம் எப்படி மாறிடுது? இவன் சைக்கோ பார்த்தாவே இருந்தாலும் பண்ண தப்ப உணர்ந்து தற்கொலை வரைக்கும் போயிருக்கான். அப்படின்னா இவன் இனிமேல் தப்பே பண்ண மாட்டான். இதை வச்சு பார்த்தா சைக்கோ பார்த்தா பிறகுறவன் கடைசி வரைக்கும் சைக்கோ பார்த்தா இருப்பான்னு பழைய டாக்டர் சொல்றதெல்லாம் சுத்த கட்டு கதை. இனிமேல் அந்த நாள் சொல்றதெல்லாம் கேட்கவே கூடாதரா எப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டே ஹீரோ வெளியே வர எதிரில் டம்மி பீஸோட அம்மா வராங்க. நேத்து வரைக்கும் நல்லா நடந்துட்டு இருந்தாங்க. இப்ப என்னடான்னா ஸ்டிக்க வச்சு தாங்கி நடக்கிறாங்க. அவங்க கையிலலாம் வேற காயமா இருக்கு. சோ இந்த ஆத்தா தான் டம்மி பீஸ்க்கு விஷம் கொடுத்து அவனுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்க போல. பயபுள்ள இதுல இருந்தும் மிஸ் ஆயிடுச்சு. ஏமா எங்கேயாவது லீவ்ல போயிட்டாரா பாருங்க ஐயோ அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்க மறுநாள் ஹீரோ பஸ்ல வந்துட்டு இருக்கப்போ ஹீரோவோட ஆன்டி கூட ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு ரோட்டோரமா நிக்கிறாங்க. ஹீரோ பஸ்ஸை விட்டு இறங்கி யார் இந்த பையன் விசாரிச்சா இவனை தெரியல, சொன்ன உடனே தெரியறதுக்கு இவன் என்ன சுபாஷ் சந்திர போஸா தெரியலன்னு தாங்க கேக்குறேன் சொல்லுங்கன்னு ஹீரோ கலாய போட்டதும் ஏன்பா இவன் சின்ன குழந்தையா இருக்கும்போது நீயே இவனை தூக்கி வளர்த்துருக்கப்பா, பிரெயின் சர்ஜரிக்கு அப்புறம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன், இவன் உனக்கு கசின் முறை வேணும் அப்படின்னு ஆன்டி அறிமுகத்தெல்லாம் முடிச்சதும் 3 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போக என்ன காரணம் தெரியலங்க ஹீரோவும் அந்த பையனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சாப்பாடு வாங்க போன ஆன்டி அங்க நின்னுகிட்டே இங்க இருக்க ஹீரோவை ஒரு மாதிரி வித்தியாசமா பாக்குறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்க பையன் அவன் வளர்க்க ஒரு பூனை வேணும்னு அடம் முடிக்கிறான். சரிடா தம்பி, அண்ணன் வீட்டுல ஒரு பூனை இருக்கு, குட்டி போடுற மாதிரி தான் இருக்கு, குட்டி போட்டதும் உனக்கு ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோ இங்க பேசிட்டு இருக்க அந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் செல்லுல இருக்கிறதுனால எந்நேரமும் ஹீரோயின் பின்னால அவரால் சுத்த முடியாது. சோ ஹீரோயின் எங்க போனாலும் அவளை வாட்ச் பண்றதுக்கு இந்த டிவைஸை அவ கையிலேயே வச்சுக்க சொல்லுன்னு அசிஸ்டன்ட் கிட்ட ஒரு டிவைஸை கொடுத்து அனுப்பியிருக்காரு. அதை வாங்கிட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ள போனா இன்னைக்கு நைட்டு பேய் மழை அடிக்க போகுதுன்ற நியூஸ் வருது. அதை கேட்டு ஹீரோயினும் அதிர்ச்சி ஆகிறா. அங்க ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டரும் மழை வரப்போகுதுன்ற விஷயத்தை கேட்டு கண்ணை சொல்றாரு. காரணம் ஹீரோயின் காதலியும் சரி இன்ஸ்பெக்டர் காதலியும் சரி டம்மி பீஸ் என்னத்தையும் முணுமுணுன்னு சொன்னான்ல அந்த வார்த்தை தான். திரும்ப என்னைக்கு மழை வரப்போதோ அன்னைய நாளுக்காக காத்துரு, மழை வரும்போது நான் உன்னை பாப்பேன்னு ஹீரோயின் கிட்ட சொன்ன இதையே தான் இன்ஸ்பெக்டர் கிட்டையும் சொல்லியிருக்கான். இன்னைக்கு மழை வரப்போகுதுன்னா அப்ப டம்மி பீஸ் இன்னைக்கு தானே ஹீரோயினை நெருங்க அதிகமா வாய்ப்பு உண்டு. சோ இன்ஸ்பெக்டர் என்ன வெளியே விடுங்கடான்னு கதற இந்த பக்கம் ஹீரோ வீட்டுக்கு வரப்போ கர்ப்பமா இருந்த பூனை குட்டி போட்டுருச்சு. அதை இவரோட கசினுக்கு வீடியோ கால் போட்டு காட்டிட்டு நேரா வந்து பூனையை பாருன்னு ஹீரோ கூப்பிட அந்த டைம் ஆன்டி வீட்டுல
இல்ல. பாத்துக்கோன்னு சொல்லி விட்டு போன பொண்ணும் பொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. சரி மாமா, நீயே வீட்டுக்கு வந்து என்ன கூட்டிட்டு போன. பார்சல்ல இருக்க அவன் வீட்டு அட்ரஸ பார்த்து கசின் ஹீரோ கிட்ட சொன்னதும், அவ்வளோ தூரமா? ஏன் ஆன்ட்டியோட வீடு நம்ம வீட்ல இருந்து இவ்வளோ தூரத்துல இருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரு டவுட். இது நடந்துட்டு இருக்கும் போதே இங்க ஸ்டேஷனுக்கு வந்த டம்மி பீஸோட அம்மா அசிஸ்டன்ட் எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். அவனை பார்த்து, சாரிங்க, அன்னைக்கு நான் என் பையனை காப்பாத்தணுமேன்னு இன்ஸ்பெக்டருக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டேன். என் பையன் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்றத நான் ஸ்டேட்மெண்ட்டாவே எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க அவரை வெளியே விட்டுருங்கன்னு ஸ்டேட்மெண்ட்டை அசிஸ்டன்ட்டை கொடுத்துட்டு இவங்க போறாங்க. அவன் தான் அவசரமா எங்கே கிளம்புறானே. சீஃப் கிட்ட கொடுக்க டைம் இல்லாம வேற ஒரு போலீஸ், அதுவும் இன்ஸ்பெக்டருக்கு ஆவாத போலீஸ், அவங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். ஒன் சைடு கசினோட வீட்டுக்கு போன ஹீரோ, நான் பையனை என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க வந்து இதை பார்த்து கால் பண்ணுங்கன்னு ஆன்ட்டிக்கு ஒரு நோட் செய்தி வச்சுட்டு பையனை கூட்டிக்கிட்டு இவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து பூனைங்களை பார்க்கும்போது அம்மா பூனை மட்டும் இன்னும் ஹீரோ கிட்ட செட் ஆகவே இல்லை. கடிச்சு கொதறிடும் போல அப்படிதான் இருக்கு அதோட லுக்கு. அப்படியே இன்னொரு சைடு ஹீரோயின் மழையில ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒரு டாடா ஏசிக்கு பின்னால இருந்து டம்மி பீஸ் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு காலும் வருது. பரோல்ல இருக்க கைதிகளை அப்பப்போ இப்படிதான் கால் பண்ணி அவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்கன்றத செக் பண்ணிட்டே இருப்பாங்க. போன் அட்டன் பண்ணி நான் மெடிக்கல் வந்ததா போய் சொல்லிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல இவன் கால்ல கட்டியிருந்த ஆங்கிள் டேமேஜ் ஆயிட்டதா டிபார்ட்மெண்ட்ல மானிட்டர்ல தெரியுது. போன் சிக்னலும் ஒரே இடத்துல இல்ல, மூவ் ஆகிட்டே இருக்கு. அதுவும் இவன் எந்த ஏரியாவுக்குள்ள இருக்கணும்னு ரூல்ஸ் போட்டு வச்சிருக்காங்களோ அதை தாண்டி டிராவல் பண்ணிட்டு இருக்கான். சோ போலீஸ் எல்லாம் அவனை தேடிக்கிட்டே நியூஸ்லயும் நடந்த விஷயத்த சொல்ல, போச்சு விட்டாங்களா, அடுத்து இவன் நம்ம கிட்ட தானே வருவான், சரி அதுக்குள்ள கத்தி எல்லாம் வாங்கி ரெடியா இருப்போம் இப்படின்னு ஹீரோயின் நியூஸை பார்த்துட்டு கடைக்கு கத்தி வாங்க போறா. வாங்கிட்டு பில் பே பண்ண போன இடத்துல ரிப்போர்ட்டரோட ஷோ ஒன்று ஓடுது. அதான் போன ஷோ முடியும் போதே ரிப்போர்ட்டர் சொல்லியிருந்தால நெக்ஸ்ட் டம்மி பீஸோட கேஸை பத்தி தான் பேச போறோம்னு, அதை தான் பேசிட்டு இருக்காங்க. அதே டைம் கடை ஓனர், என்னம்மா இப்பதான் உனக்கு வேண்டப்பட்ட பொண்ணு கடைக்கு வந்து அவ அம்மாவுக்காக பிரெட் எல்லாம் வாங்கிட்டு போனா நீ பாக்கலையான்னு கேக்குறாங்க. அப்ப டிவி ஷோல பேசிட்டு இருந்த அசிஸ்டன்ட் இந்த சின்ன பசங்களை தொட நினைக்கிற சிக்காங்கொக்காலாம் சும்மாவே இருக்க மாட்டானுங்க. அவனுங்க திரும்ப தப்பு பண்ண நினைக்கிறப்பலாம் அவனுங்களோட டார்கெட் ஒரு சின்ன குழந்தையா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஐயோ எங்க அவன் இந்த பொண்ணு கிட்ட போயிட போறான்னு. சோ பொண்ணு பத்திரமா இருக்காளான்னு பார்க்க ஹீரோயின் அந்த வீட்டுக்கு போயிட்டு இருக்க. இங்க ஹீரோவோட வீட்டுல சிங்க் ப்ராப்ளம். அதை ஹீரோ குனிஞ்சு பார்த்துட்டு இருக்க டைமிங்ல கசின் சும்மாவே இருக்க மாட்டான். ஹீரோவை போட்டு நோண்டிக்கிட்டே, வா நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம், நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், நீ கண்டுபிடின்னு கூப்பிடுறான். அவன் நோண்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோவுக்கு உள்ள இருக்க மிருகம் வெளியே வந்துருச்சு. பையன் போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டதும், இந்த மாதிரி டார்ச்சர் பண்ற பீஸ் எல்லாம் எதுக்கு நம்ம கூட இருக்கு அப்படின்னு ஹீரோ ஒரு வில்லத்தனமான லுக்கோட கையில ஸ்பேனர் ஒன்று வச்சுக்கிட்டு பையன் எங்கன்னு ரூமா தேடிட்டு இருக்காப்புல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வேண்டப்பட்ட பொண்ணோட வீட்டுக்கு போறா. பொண்ணோட அம்மா போதையில சொருவிட்டு இருக்கு. பக்கத்துல பெட்ல குட்டி பொண்ணை பார்த்தா காணோம். அப்படியே குட்டி பொண்ணோட செல் எடுக்க ஹீரோயின் இவளுக்கு எந்த மெசேஜுமே பண்ணல. ஆனா ஹீரோயின் மெசேஜ் அனுப்பியிருக்க மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எல்லாம் யாரு, நல்லா லீப் இயர்ல பிறந்த லில்லி புட்டு மாதிரியே ஒருத்தவர் இருக்கான் பாருங்க, டம்மி பீஸ். அவன் தான் இந்த வீட்டுக்கு வந்த ஒரு பார்சல்ல இருந்து மொபைல் நம்பர் எடுத்து ஹீரோயின் அனுப்புற மாதிரியே ஒரு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கான். அதோட அவன் ஆங்க்லண்ட்லாம் டேமேஜ் ஆன மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டிபிகேஷன் போச்சுல்ல. ஹீரோயின் கிராஸ் பண்ணும்போது ஒரு டாடா ஏசிக்கு பின்னாலேயே இருந்து ஒளிஞ்சு பார்த்துட்டு இருந்தான் பாருங்க. அப்பவே ஆங்க்லெட்டி இவன் போனு ரெண்டையும் டாடா ஏசில போட்டுட்டான். இப்போ ஒரு குட்டி குழந்தையும் தூக்கிட்டு கொற்ற மழையில காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கான். சோ இவ்வளவு நாள் அவனோட டார்கெட்டா இருந்தது ஹீரோயின் இல்ல, இந்த குட்டி பொண்ணு தான். உடனே ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இவ பொண்ணை தேட போயிட்டா. அப்புறம் ரெண்டு போலீஸ்காரங்க வந்து குடிகார அம்மா கிட்ட என்கொயரி பண்ணா உள்ள குழந்தை இருக்கா இல்லையான்னு கூட அதுக்கு தெரியல. நாங்க உளறீங்க, என் குழந்தை உள்ளதாங்க படுத்திருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லி இவங்களை அனுப்பிட்டு குடிகார அம்மா கதவை சாத்திக்குது. அது இல்லாம அங்க ஸ்டேஷன்ல செல்லுல இருந்த இன்ஸ்பெக்டர் இவரோட டீம்மேட் ஒருத்தவங்க கிட்ட, நண்பா நீ நானும் சேர்ந்து எவ்வளவு கேஸ் எல்லாம் முடிச்சிருக்கோம், இன்னைக்கு நான் அர்ஜென்ட்டா வெளியே போயே ஆகணும் நண்பா, இல்லனா ஒரு உயிர் போயிடுண்டா, சாவியை மட்டும் குடுறா, அதை நானே திருடி எடுத்து செல்ல திறந்ததா வெளியே சொல்லிக்கிறேன், உனக்கு எந்த பிரச்சனையும் வராதரா அப்படின்னு கெஞ்சினதும் அவரு சாவியை தூக்கி போட்டு போயிடுறாரு. யாருக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர் இந்த தப்ப பண்றதுனால அவரோட வேலையே கூட போலாம். ஆனா அதுக்கெல்லாம் பயந்த மனுஷனா அவரு. என்ன ஆனாலும் ஹீரோயினை காப்பாத்தியே ஆகணும்னு செல்ல திறந்துட்டு வெளியே வர கார் எடுத்துக்கிட்டு விரட்டிக்கிட்டு போகும்போது நடுவழியில கார் ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு மேல எங்கேயும் போக முடியாம ஆயிடுது. இதோட இன்ஸ்பெக்டர் காரை விட்டு இறங்கினதும் டமார்னு எவனோ ஒருத்தவன் தலையிலே அடிக்கிறான். அடிச்சவன் யாருன்னு தெரியல. இன்ஸ்பெக்டர் அரகுற மயக்கம் ஆயிடுறாரு. அந்த மயக்கத்தோடயே அடிச்சவனோட கைய பார்த்தா கை விரல்ல ஒரு டாட்டூ குத்தி இருக்குங்க. அந்த பக்கம் டம்மி பீஸ் இருக்க இடத்த ஹீரோயின் எப்படி பிடிச்சான்னு தெரியல. டம்மி பீஸ் மேல ஏறி உக்காந்து இவளும் குட்டி பொண்ணை காப்பாத்த எவ்வளவோ ஃபைட் பண்ணி பாக்குறா. அவன் ஹீரோயினோட செவிலுக்கு இவளெல்லாம் பேத்துறான். இதே நேரம் ஹீரோ வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருந்த கசினை வில்லத்தனமான லுக்கோட தேடிட்டு இருந்தாருல்ல. ஒரு ரூமை திறக்கும் போது உள்ள கசின் இருக்கான். ஹீரோ அவனை ஸ்பேனரால அடிச்சு நொறுக்குறான். அதோட இங்க அடி வாங்கின ஹீரோயின் கிட்ட வந்தா அடிச்சு அவன் காலை பிடிச்சு, நீ அந்த பொண்ணை கூட எது வேணா பண்ணிக்கடா, என்ன மட்டும் உயிரோட விட்டுறா அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்க. அவன் காலில் வச்ச ஷாட்டை
கொஞ்சம் கொஞ்சமா மேல எடுத்துட்டு போனா நம்மளே ஆச்சரியத்துல மேல போயிடுவோம் போல. அப்படி ஒரு ட்விஸ்ட். ஹீரோயினுக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கிறது ஹீரோங்க. எப்படிரா இவன் அங்கேயும் இருக்கான் இங்கேயும் இருக்கான்னு மண்டை காய்தா. எனக்கும் அப்படிதான். முழுசா என்ன ஆச்சுன்னு தெரியல. இத காட்டினதோட ஒரு புதருக்குள்ள யாரையோ வச்சு சரா மரியா வெட்டின ஹீரோ லாஸ்டா யாரோ ஒருத்தவங்களோட பாடியை கைத்த கட்டி இழுத்துட்டு போறான். அதுக்கு ஒரு லாங் ஷாட் வச்சுட்டு அதோட எபிசோட முடிக்கிறானுங்க. அடுத்த எபிசோட ஆரம்பிக்கும் போது இதுல என்ன ட்விஸ்ட வச்சு எப்படி எடுத்துட்டு போறான்னு தெரியல. சீக்கிரமாவே அடுத்த எபிசோடு வந்துடும். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.